வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். பச்சை பயிரில் அதிக விட்டமின் சத்துக்கள் உள்ளது. ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் பச்சை பயிறு தடுக்கிறதால ரத்த ஓட்டத்தை எப்போதுமே நமக்கு சீராக வைத்திருக்கும். சர்க்கரை நோயினுடைய அளவை நமக்கு குறைக்கக்கூடிய தன்மை பச்சை பயிறு கொண்டிருக்கு. உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் உடல் எடையை கண்ட்ரோலாக சீராக பராமரிக்கிறதுக்கும் பச்சை பயிறு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய நன்மைகள் கொண்டிருக்கக்கூடிய பச்சை பயிரில் இன்னும் ஏராளமான மருத்துவமைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிறு இருக்கு. ஃபைபர் சத்து கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் பொட்டாசியம் பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த அழுத்தம் பிளட் பிரஷரை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய கொழுப்பு மற்றும் சோடியம் அதோடைய பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கு. ஸோ இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு பருப்பாக இந்த பச்சை பயிறு உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதய சம்பந்தமான எந்த விதமான நோயும் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். எடையை குறைக்க உதவிகரமாக இருக்கும் பச்சை பயிறு. பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகமாக இருக்கு. இது இரண்டுமே எடை இழக்கிறதுக்கு உதவிகரமாக குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களாக இருக்கும். ஸோ எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைச்சிக்கலாம். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில்ஸ் மாசை உருவாக்குறதுக்கு மற்றும் அதை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் நீங்கள் சாப்பிட்டு முடித்த ஒரு ஃபீலை உங்களுக்கு தரதால கண்ட நொறுக்கு தீனிகளான உணவை எடுத்து உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. ஸோ பச்சை பயிரில் கலோரிகள் குறைவு, அதே போல சத்துக்கள் அதிகமாக இருக்கு அப்படின்றதால எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் எல்லாத்தையுமே குறைச்சி உங்களுடைய உடல் எடையை போதுமான அளவுக்கு வைக்கிறதுக்கு பச்சை பயிறு உதவிகரமாக இருக்கும். செரிமானம் மேம்படும் நீங்க பச்சை பயிரை எடுத்துக்கொள்ளும் போது. சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நார் சத்து அவசியம். ஸோ இந்த ஃபைபர் பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதால செரிமான அமைப்பு உங்களுக்கு சீராக இயங்குவதற்கெல்லாம் உதவிகரமாக பச்சை பயிர் இருக்கும். மலச்சிக்கல் ஏற்படுவதெல்லாம் இதன் மூலமாக நீங்க தடுத்து குணப்படுத்திக்கலாம். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்கும் பச்சை பயிறு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பயோட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக இருக்கிறதால குடல்ல நல்ல பாக்டீரியாக்கள் உங்களுக்கு இருக்கும். குடல் நல்ல பாக்டீரியாக்கள் ஆதரிச்சுக்கிட்டதால உங்களுடைய செரிமானம் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் நடக்கும். எப்போதுமே செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் பச்சை பயிறு அடிக்கடி உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் பச்சை பயிறு. பச்சை பயிரில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு பச்சை பயிறு கொண்டிருக்கு அப்படின்றதால இதை சுகர் பேஷண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே பார்த்தீங்கன்னா இது நீரிழிவு நிலை அல்லது இந்த ஃப்ரீ பயோட்டிக்ஸ் இருக்கக்கூடியவங்க, டயபெட்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு உணவு தேர்வாக அந்த பச்சை பயிறு இருக்கும். பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக பார்த்தீங்கன்னா மெதுவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அப்போ பிளட்ல உங்களுடைய சுகரோட அளவு கண்ட்ரோல் பண்ணப்படும். நாளடைவில் உங்களுடைய சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களான ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் அதிகமாக காணப்படுது. இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் சத்தானது தொற்று நோயை எதிர்த்து போராடக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் ரத்த வெள்ளை அணுக்களை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அதே நேரம் உங்களுடைய உயிரணுக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை எடுத்து செல்றதுக்கெல்லாம் இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உதவிகரமாக இருக்கு. மேலும் இரும்பு சத்தானது உங்களுடைய இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கும் அவசியமான ஒன்றாக இருக்கிறதால இம்யூன் பவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன நோய்களையுமே நீங்க குணப்படுத்தி கொண்டு சீசனா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற வேண்டும் அப்படின்னா நீங்க பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் பெறும் நீங்க பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நமது சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்கு. புரோட்டீன் ஆனது சர்மம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கு மற்றும் அதன் சேதத்தை சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் இந்த பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா பயோட்டின் இருக்கிறதால இது ஒரு நல்ல மூலமாக இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து அப்புறம் விட்டமின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது உங்களுடைய சர்மம், கூந்தல் இது ரெண்டுத்தினுடைய ஆரோக்கியத்தையுமே பாதுகாக்கும். சர்மம் சார்ந்த பிரச்சனைகளும் முடி சார்ந்த பிரச்சனைகளும் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. நீங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நலமோட வாழ்வதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த அளவுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் பச்சை பயிரில் இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு பச்சை
பயிரினுடைய தன்மை வந்து தெரியறதே கிடையாது. அதோடைய மருத்துவ நன்மைகள் புரியாமலே பல பேர் அதை வந்து தங்களுடைய உணவுகளை எடுத்துக்காமல் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி இருக்காதீங்க. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உணவுகளில் பச்சை பயிரை சேர்த்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான உயிர் சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.